வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ பதிவில் எப்படி நியூ ஷீட் எப்படி ஆட் பண்ணுறது, பிஃபோர் ஆஃப்டர் அதனுடைய ஆட் பண்ண ஷீட்டுக்கு எப்படி நேம் பண்ணுறது, இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் எப்படி ஷீட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணுறது, தேவையான ஷீட்டை மாத்திரம் எப்படி நம்ம டெலீட் பண்ணுறதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் ஆன் டெவலப்பர் டேப் அண்ட் விசுவல் பேசிக். ஸோ விசுவல் பேசிக் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய விசுவல் பேசிக் எடிட்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் கிளிக் ஆன் மாடல். இதை கிளிக் பண்ண உடனே நியூ மாடல் க்ரியேட் ஆகிடும். மாடல்ஸ் கீழே இதனுடைய நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுடைய மாடல் நேம். ஸோ நான் இதை வந்து ஷீட் டெலிட்னு கொடுக்க போகிறேன், _delete. அடுத்தது இப்போ நம்ம நியூ மேக்ரோ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதனுடைய மேக்ரோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். சர்வ் அண்ட் உங்களுடைய மேக்ரோ நேம் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஷீட் _delete நான் கொடுக்க போகிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக அதனுடைய கோட். ஸோ நெக்ஸ்ட் ஷீட்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த பர்டிகுலர் ஷீட்டை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்குது. பட் இந்த மல்டிபிள் ஷீட்ஸில் எந்த ஷீட்டை நம்ம டெலீட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் நம்ம கோடுங்க எழுத போகிறோம். இப்போ ஸோ ஷீட்ஸ் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ எனக்கு வந்து இந்த நியூ ஃபைல்ன்ற இந்த பர்டிகுலர் ஷீட் எனக்கு டெலீட் ஆகணும். ஸோ நியூ ஃபைல் அண்ட் அகெயின் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் த ப்ராக்கெட் .delete அண்ட் என்டர். இப்போ மேக்ரோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பப் வரும். ஸோ அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வில் பர்மனெண்ட்லி delete this sheet, do you want to continue. ஸோ இந்த கோட் எழுதும்போது ஒரு ட்ராபேக் இது தான், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாப்பப் மெசேஜ் வரும். அன்லெஸ் யூ கிளிக் ஆன் திஸ் delete, இந்த ஷீட் வந்து நம்மளுக்கு delete ஆகாது. பட் there is an ஆப்ஷன், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது இதை நீங்கள் டிசேபிளும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா, இந்த ஷீட்ஸ் delete பண்ணுறதுக்கு முன்னாடி application.display alerts நீங்கள் டைப் பண்ணுங்கள். கொடுத்த உடனே உங்களுக்கு கீழே பாப்பப் ஆகும், டிஸ்பிளே அலர்ட்ஸ் ஈக்குவல் ஃபால்ஸ். நீங்கள் delete பண்ணும்போது இது உங்களுக்கு அந்த பாப்பப் மெசேஜ் வராது, ஆட்டோமேட்டிக்காக அதே delete ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ நியூ ஃபைல்ன்ற ஃபைல் ஆல்ரெடி delete ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம delete பண்ண முடியாது. அடுத்து இருக்கக்கூடியது நியூன்ற ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் delete பண்ணலாம். ஸோ இப்போ நான் delete பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி பாப்பப் வராது, டேரெக்டாக delete ஆகிடும். இப்போ ரன் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, டேரெக்டாக உங்களுக்கும் இதே மாதிரி தான் delete ஆகும். மீன் வந்து உங்களுடைய ஃபைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில டைம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஷீட் மாத்திரம் delete பண்ணக்கூடாது, மீதி எல்லா ஷீட்டுமே நம்மளுக்கு delete ஆகணும். இதை வந்து நம்ம வேரியபிள் பயன்படுத்தி ஃபார் ஈச் லூப் பயன்படுத்தி தான் இதெல்லாம் பண்ண முடியும். பேசிக்கெல்லாம் கவர் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவலில் இதை பற்றி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.